இந்த தியானம் என்பது என்னன்னா, ஒரு இடத்தோடு ஒரு மனிதன் பிரயாணித்து போறவனுக்கு அந்த இடத்தோடு மிங்கிள் ஆகிறதுக்காக, அதோடு அடாப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பை இந்த உடலுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காகத்தான் இந்த தியான வடிவத்தை கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த தியானம் ஒரு தனி மனிதனுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், இந்த இயற்கை சூழலோடு விலகி போயிடாம அதோடு ஒன்றி ஒரு மனிதன் வாழ்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது. ஆனால் நம்ம ஆள்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அதை கடவுள் தத்துவமாக கொண்டாந்து, மத தத்துவமாக கொண்டாந்து, ஆன்மீகனாவே ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்க முடியாது, ஆன்மீகனாவே ஒரு மனிதன் குடும்பத்தை விட்டுட்டு ஓடிடுவான், இந்த மாதிரி ஒரு பரப்புரைக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறது சூழல்கள் இருக்கக்கூடாது. முற்றிலும் இந்த செயல் வடிவம் எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், பள்ளியிலே ஆசிரியர் செய்ய முடியாத செயலையும், ஒரு தாய் தந்தை செய்ய முடியாத செயலையும் இந்த மௌனமாக இந்த தியானம் உங்களை நல்வழிப்படுத்துகிறது, உங்களை தெளிவுபடுத்துகிறது. உங்கள் வாழ்க்கையில நீங்க எந்த பல்வேறு நாடுகளுக்கும் போகலாம், எந்த பல்வேறுபட்ட தொழில்களையும் செய்யலாம். ஆனால் அந்த தொழிலில் ஒரு நேர்மையை கற்றுக் கொடுக்கும், அந்த தொழிலில் ஒரு உண்மை தத்துவத்தை கற்றுக் கொடுக்கும். ஒரு மனிதனோடு இன்னொரு மனிதன் சக மனிதனாக வாழ்வதற்கு என்ன அடிப்படை தேவை என்றால், உண்மை தேவை. பிடித்தவர் உங்கள் நண்பர், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை பிடிக்குங்கிறதுக்கு பொருள் என்ன என்று கேட்டால், அவர் உண்மையாக இருந்தால் இன்னொரு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு பிடிக்கும் என்று பொருள். அப்ப அங்கு உண்மைதான் வேண்டும். தனக்கு சாதகம் போல ஒரு செயல்படுவது பேர் உண்மை அல்ல. இந்த உலகம் முழுக்க ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஏமாற்றிக் கொள்வதற்கு என்னன்னா, சாதகமாக ஒரு சூழலை உருவாக்கி கொள்கிறான், சாதகமாக ஒரு செயல் வடிவம் செய்கிறான். இதுதான் இங்க இருக்கிற பெரிய ஒரு செயல் வடிவமாக ரொம்ப கஷ்டமாக இருக்கு.